लाञ्छनचलागयः तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनं येन भूतले स्वयं रूपगदामाह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीकृष्णयुतपदाकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सद्गणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितां स हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पति गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वशपाणिषुदे देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा चिन्तिभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठके। मुखं करोति वाचालं पुङ्गं लङ्घाय यत्कृपातमहं वन्दे गुरुदीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்னைக்கு காண்டம் 3 அத்தியாயம் 16 பதம் ஸ்லோகம் 7. யத் சேவையா சரண பத்ம பவித்ரரேணும் சத்ய சதா கிலமலம் பிரதிலப்த சீலம் ந ஸ்ரீ பிரக்தம் அபிமாம் விஜஹாதி யஸ்யாக பிரேசாலவார்த்த இதரே தியமான் வஹந்தி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதா. हरे कृष्ण माताजी। यदु माताजी ஸ்லோகம் 7. प्रणाम माताजी। प्रणाम माताजी. ஸ்லோகம் 7. மொழிபெயர்ப்பு. பகவான் தொடர்ந்து கூறினார், நான் எனது பக்தர்களுக்கு தொண்டனாக இருக்கின்ற காரணத்தினால் எனது தாமரை திருவடிகளானது மிகுந்த புனிதம் அடைந்து அனைத்து வகையான பாவங்களையும் உடனடியாக நீக்குகின்றன. இவ்வாறான தன்மையினை நான் பெற்றிருப்பதினால் அதிர்ஷ்ட தேவதையிடத்து நான் எவ்விதமான பற்றில்லாதவனாக இருந்த போதிலும் கூட அவள் என்னை விட்டு நீங்குவதே இல்லை. ஆனால் பிறர் அவளது எழிலை புகழ்ந்து அவளிடமிருந்து சிறிதளவு கருணையை பெறுவதற்காக புனிதமான விரதங்களை எல்லாம் மேற்கொள்கின்றனர். பொருளுரை படிங்க மாதாஜி. பொருளுரை. பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில் உள்ள உறவானது மனவாசம் கடந்த அழகு வாய்ந்ததாகும். ஒரு பக்தன் பகவானின் பக்தனாகத்தான் இருப்பதனாலேயே அனைத்து நற்குணங்களும் வாய்க்க பெற்றிருக்கிறோம் என்று நினைக்கிறான். பகவானும் தனது தொண்டனிடத்து தான் வைத்திருக்கும் பற்றின் காரணமாகவே தனது உன்னத பெருமைகள் அதிகரிக்கின்றன என்று நினைக்கிறார். அதாவது பக்தன் எப்பொழுதும் தனது தொண்டினை பகவானுக்கு செய்வதில் ஆர்வமுடையவனாக இருக்கிறான். அதுபோல் பகவானும் தனது பக்தனுக்கு தொண்டு செய்ய எப்பொழுதும் ஆர்வமுடையவராகவே இருக்கின்றனர். பகவான் இங்கே தனது திருவடி தாமரையின் தூசியின் ஒரு சிறு பகுதியினை பெறுபவன் கூட தெய்வீக மகானாக மாற்றும் தன்மை தன்னிடம் இருப்பதாகவும், ஆனால் இச்சிறப்பிற்கு மூல காரணம் தனது பக்தன் மீது தான் வைத்திருக்கும் நேசமே காரணம் என்றும் ஒப்புக்கொள்கிறார். இப்பாசத்தின் காரணத்தினாலேயே அதிர்ஷ்ட தேவதை அவரை விட்டு நீங்குவதில்லை. மேலும் ஒரு அதிர்ஷ்ட தேவதை மட்டுமல்ல, நேற்றே படிச்சிட்டோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. பதம் 10 படிக்கணும் மாதாஜி. 10 இல்ல 8 படிக்கணும். 9 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 10 தான் படிக்கணும். செல்வி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் பாருங்க. அந்தணர்கள் வைஷ்ணவர்களுக்கும் அந்தணர்களுக்கும் இத்தனை மரியாதை அளிக்கும் போது இது போன்ற உயர்ந்தவர்களுக்கு யாரே மரியாதை அளிக்க மறுத்தல் கூடும். பதம் 10 தான் படிக்கணும். 10. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி காண மாட்டேங்குது. ஹரே கிருஷ்ணப்பா. நான் மியூட்ல இருக்கேன். பதம் 10ல இருக்கணும்ங்களா படிக்கணும். ஓகேங்க மாதாஜி. ஓகேங்க. ஓகே படிங்க. கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. துஹதீர் மதியா பூதானி ஆலப்த சரணாணி ச வேத புத்யா த்ரஷ்யந்தி யஹ சத த்ரிஷோ ஹி அஹி
மன்யவஷ்தான் கிருத்ரா சுஷா மம குஷந்தி அதிதண்டனே துக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு அந்தணர்களும் பசுக்களும் பாதுகாப்பற்ற உயிர்களும் எனது சொந்த உடலாவர். என்னிடம் இருந்து இவர்களை வேறுபடுத்தி பார்ப்பவர்களின் நியாய தீர்ப்பானது அவர்களது சொந்த பாவங்களினாலேயே அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொடிய நாகங்களை கொன்றவர்கள். மேலும் அவர்கள் பாவிகளின் கண்காணிப்பாளராக விளங்கும் யமராஜனின் கழுகு போன்ற தூதர்களின் அழகுகளினால் மிகுந்த சினத்துடன் கிழித்தெறியப்படுகின்றனர். பொருளுரை: பிரம்ம சம்ஹிதையின்படி பசுக்கள், அந்தணர்கள், பெண்டிர், குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் பாதுகாப்பற்ற உயிர்கள் ஆகும். இவர்கள் ஐவரில் அந்தணர்களும் பசுக்களும் மட்டுமே இச்சுலோகத்தில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர். ஏனென்றால் பகவான் எப்பொழுதும் அந்தணர்கள் மற்றும் பசுக்களின் நலனில் ஆர்வமுடையவராக இருக்கின்றார். மேலும் இவ்வழியில் பிரார்த்திக்கப்படவும் செய்கிறார். ஆகையினால் பகவான் ஐவரிடத்தும் ஒருவரும் காழ்ப்புணர்ச்சி கொள்ளக்கூடாது என்றும், அதிலும் குறிப்பாக பசுக்கள் மற்றும் அந்தணர்களிடத்து காழ்ப்புணர்ச்சி கொள்ளவே கூடாது என்றும் சிறப்பாக அறிவுறுத்துகிறார். பாகவதத்தின் சில பகுதிகளில் துகதி என்னும் வார்த்தைக்கு பதிலாக துஹித்ரு என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. துகதி என்றாலும் பசு என்றே பொருளாகும். துஹிக்ரு என்றாலும் பசு என்றே பொருளாகும். ஏனெனில் பகவானது சூரிய தேவனின் புதல்வியாக கருதப்படுகிறது. குழந்தைகள் எவ்வாறு பெற்றோர்களினால் பாதுகாக்கப்படுகின்றனவோ அதுபோல் பெண்கள் தந்தையாலும் கணவனாலும் வளர்ந்த மைந்தனாலும் பாதுகாக்கப்படுதல் வேண்டும். நாதியற்றவர்களை அவர்களது உறவினர்கள் காத்தல் வேண்டும். இல்லையே அவ்வுறவினர்கள் பாவம் செய்யும் ஜீவர்களின் செயல்களை கண்காணிப்பதற்காக பகவானால் நியமிக்கப்பட்டிருக்கும் யமராஜனின் கடுமையான தண்டனைக்கு ஆளாவார்கள். யமராஜனின் துணைவர்கள் அல்லது தூதர்கள் இங்கே கழுகுகளை போன்றவர்கள் என்றும், தங்களின் கீழ் உள்ளவர்களை பாதுகாக்கும் தமது கடமையினை நிறைவேற்றாதவர்கள் நாகங்களோடும் ஒப்பிடப்பட்டிருக்கின்றனர். கழுகுகள் பாம்புகளை மிகவும் கடுமையான நடத்தும். அதுபோல் அத்தூதர்கள் கவனமற்ற உறவினர்களை மிகவும் கடுமையுடன் நடத்துவர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப பசுக்கள், அந்தணர்கள், பெண்டீர்கள், பெண்டீர், குழந்தைகள் மற்றும் முதியோர்கள், இந்த 5 பேருமே பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அந்தணர்கள் சமுதாயத்திற்கு மூளை மாதிரி. அந்தணர்கள் மேன்மையானவர்கள். ஏன்னா அவங்க பகவானின் பிரதிநிதிகளாக செயல்படுறாங்க. வேதங்கள் பகவானுடைய திருவாயிலிருந்து வந்தது. அந்த திருவாயாக அந்தணர்கள் மதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா அவங்க பகவானின் திருவாயிலிருந்து வந்த வேதங்களை எப்பொழுதும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், பட்டன பாடன. அப்ப அந்தணர்கள் சத்துவகுணத்தில் இருக்கிறதுனாலையும் அவங்க மிகவும் மென்மையானவர்கள், அதனால போற்றத்தக்கவர்கள். ஏன்னா சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்கள். அவங்க இல்லைன்னா நாமெல்லாம் இருண்ட உலகத்துல மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டி நேரிடும். ஏன்னா அந்தணர்கள் தான் வேதங்கள் படித்து புரிந்து நமக்கு கற்பித்து கொடுப்பவர்கள். இப்ப அந்தணர்கள் அப்படின்னா பிறப்பால் கிடையாது. அடுத்தது பசுக்கள். பசுக்கள் 6 தாய்கள்ல ஒன்றாக கருதப்படுகின்றது. ஏன்னா நம்ம தாய்ப்பால் கொஞ்ச காலம்தான் குடிச்சிருப்போம். மேக்சிமம் 1 வயதோ 2 வயதோ 3 வயதோ. ஆனா பசுவோட பாலை இறக்குற வரைக்கும் நம்ம குடிக்கிறோம். பசு ஒரு சாதுவான மிருகம், சத்துவகுணத்தில் இருக்கும் மிருகம். அது வீட்டு விலங்கு, காட்டு விலங்கு கிடையாது, வீட்டு விலங்கு. அப்ப பசு அதனோட கோமயம், அதனுடைய சிறுநீர், அதனுடைய சாணம், இப்படி எல்லாமே உபயோகப்படுத்தக்கூடியது. அப்ப பசுக்கள் உடல்ல எல்லா தேவர்களும் குடியிருக்கிறாங்க. அவ்வளவு பவித்திரமானது. அப்ப பசு நம்மளுக்கு ஒரு தாய். அந்த பசுவை யாரும் கொல்லவும் கூடாது இறைச்சிக்காக. அந்த பசுவுக்கு தொந்தரவு தரக்கூடாது. அது பெரிய பாவம் ஆயிரும். ஏன்னா பசுக்கள் தான் கோபாலர். அங்க பசுக்களை மேய்த்து கொண்டிருக்கிறார். கோ பிராமண ஹித் ஆயிச்ச. பசுக்களும் பிராமணர்களும் அவங்களுக்கு மிக மிக பிரியமானது. அது போல பெண்கள், அவங்க பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். எப்பவுமே பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் ஒரு பெண்ணானவள் முதல்ல தாய் தந்தையரோட பாதுகாப்புல இருப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனோட பாதுகாப்புல இருப்பா. கணவனுக்கு அப்புறம் மகனோட பாதுகாப்புல இருப்பா. ஏன்னா பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் சமுதாயத்துல. ஏன்னா பெண்கள் ஒரு வீட்டுல எப்படியோ அப்படித்தான் அந்த வீடு தலை தோங்கும். ஒரு பெண் மோசமானவளா இருந்தா
அந்த வீட்டுல வந்து நிம்மதி இருக்காது. அப்ப பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். குழந்தைகள் அப்படின்னா அவங்களும் ரொம்ப இன்னசென்ட், அறியாமையில இருப்பாங்க. குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது. அப்ப பெற்றோர்களால, முதியவர்களால, ஆசிரியர்களால பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் குழந்தைகள். முதியோர்கள், ஏன்னா அவங்க காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஓய்வெடுக்கிற நிலையில வர்றப்போ அவங்க நம்மளுக்கு ஆக மாட்டாங்க. இப்ப எப்படி பசுக்கள் வந்து நம்மளுக்கு உபயோகம் இல்லை அப்படின்னா வித்துருவாங்க, அது கசாப்பு கடைக்கு போயிடும். அப்படி செய்யக்கூடாது. பசுக்களையும் முதியவர்களையும் அப்படி செய்யக்கூடாது. அப்போ அவங்க ஆகாத நிலைக்கு வரும்போது அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, கதியற்ற நிலையில. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க வந்து எப்படி குழந்தைகளை பாதுகாத்தாங்களோ அது போல குழந்தைகளை பாதுகாப்பது போல கடைசியில குழந்தைகளாவே மாறிடுவாங்க பெரியவங்க. ஏன்னா இயலாத நிலையில அவங்க வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க, திட்டுவாங்க. அதெல்லாம் கருத்துல வச்சுக்காம எப்படி நம்ம குழந்தைகளை மலம் சிறுநீரெல்லாம் நம்மளை சுத்தப்படுத்தி நம்மளை பாதுகாத்தார்களோ அது போல பெரியவங்களை பாதுகாக்கணும். பெரியவர்களை பாதுகாக்காமல் அவங்களுக்கு நன்மை வராது. ஒவ்வொரு வீட்லயும் பெரியவங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். இப்படி இந்த ஐவரில் அந்தணர்களும் பசுக்கள் மட்டுமே ஸ்லோகத்துல சிறப்பா கூறப்படுறாங்க. ஏன்னா பகவான் எப்பொழுதும் அந்தணர்களுக்கும் பசுக்களுக்கும் ரொம்ப பிரியமானவரா இருப்பார். அதனால பகவான் இவ்வைவரிடத்தும் ஒருவரும் காழ்ப்புணர்ச்சி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பதம் எத்தனாவது மாதாஜி? மாதாஜி 10வது பதங்க மாதாஜி. குழந்தைகள் எப்படி பாதுகாக்கப்படுகிறார்களோ அது போல பெண்களும் தந்தையாலும் கணவனாலும் வளர்ந்த மைந்தனாலும் பாதுகாக்கப்படணும். நாதியற்ற உறவினர்களை காத்தல் வேண்டும். அவ்வுறவினர்கள் பாவம் செய்யும் ஜீவன்களின் செயல்களை கண்காணிப்பதற்காக பகவானால் நியமிக்கப்பட்டிருக்கும் யமராஜனால் கடுமையான தண்டனைக்கு ஆளாவார்கள். யாரெல்லாம் இவங்களை எல்லாம் துன்புறுத்துகிறார்களோ, இந்த 5 பேரையும், பெண்கள், பசுக்கள், அந்தணர்கள், குழந்தைகள், முதியவர்கள், இவங்களெல்லாம் யாரு பாதுகாக்காம அலட்சியம் பண்றாங்களோ அவங்க எல்லாம் கடுமையான தண்டனைக்கு உட்படுவார்கள் யமராஜரால. ஏன்னா யமராஜரோட தூதுவர்கள் எப்படின்னா கழுகை போன்றவர்கள். தங்களுக்கு கீழுள்ளவர்களை பாதுகாக்கும் கடமையை நிறைவேற்றாதவர்கள் நாகங்களோட ஒப்பிடப்படுறாங்க. ஏன்னா நாகம் அப்படிங்கிற விலங்கு வந்து ரொம்ப பொறாமை உள்ளது. எல்லா விலங்குகள் பாத்தீங்கன்னா நீங்க கூட்டமா வாழ்றத பார்க்கலாம். மனிதர்கள், சிங்கம், புலி, யானை, இந்த மாதிரி எல்லா விலங்குகளும், எறும்பு கூட பாத்தீங்கன்னா கூட்டமா தான் இருக்கும். ஆனா இந்த பாம்பு மட்டும்தான் தனித்து இருக்கும். ஏன்னா பாம்பு பொறாமையுடையது, தனது குட்டிகளையே அது முழுங்கிடும். அடுத்தது பதம் 11. ஏக் பிராமணான் மயிதியா சிபதோ அர்ச்சயந்தஸ் துஷ்யந்திருத ஸ்மித சூதோ ஹித பத்மபக்த்ராஹ வாண்யானுராக கலாயாத் மதவத் கிருணந்த சம்போதயந்தி அகம் இவாகம் உபாஸ்ருதஸ்தைஹ. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மாறாக அந்தணர்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் தங்கள் உள்ளம் மகிழ்ந்து அமிர்த புன்னகையினால் தங்கள் தாமரை போன்ற மலர்முகம் ஒளிபெற அவ்வந்தணர்களை மதிப்பவர்களே என் உள்ளங்கவர்வர்கள் ஆவர். ஒரு மைந்தன் தன் தந்தையினையும் நான் உங்களையும் அமைதிப்படுத்துவதைப் போல் அவர்களும் அவ்வந்தணர்களை என்னை போல் எண்ணி அவர்களை குளிர்ச்சியும் அன்பும் பொருந்திய வார்த்தைகளினால் அமைதிப்படுத்துகின்றனர். பொருளுரை. வேத இலக்கியங்களில் அந்தணர்கள் அல்லது வைணவர்கள் சினத்தினால் ஒருவனை சபித்து விட்டான் என்றால் அவ்வாறு சபிக்கப்பட்டவன் தானும் அவ்வந்தணர்கள் அல்லது வைணவனிடம் அதே மனநிலையில் ஆத்திரத்துடன் நடந்து கொண்டதில்லை என்பதற்கு பல நிகழ்ச்சிகள் உதாரணமாக இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக குபேரனின் புதல்வர்கள் மாமுனிவர் நாரதரால் சபிக்கப்பட்ட பொழுது அவர்கள் அவரை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணாமல் அச்சாபத்தினை ஏற்றுக்கொண்டனர். இங்கும் கூட ஜெயனும் விஜயனும் 4 குமாரர்களால் சபிக்கப்பட்ட பொழுது அவர்களும் குமாரர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை, மாறாக அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டனர். இதுதான் அந்தணர்களையும் வைணவர்களையும் நடத்துகின்ற முறையாகும். இதுபோன்று ஓர் அந்தணரால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கலான சூழ்நிலையை சில நேரங்களில் ஒருவன் சந்திக்க நேரிடலாம். ஆயினும் அவன் அதே பழிவாங்கும் மனநிலையுடன் அவரிடம் நடந்து கொள்ளாது
புன்னகை தவழும் முகத்துடன் மிகவும் மென்மையாக நடந்து அவரை அமைதிப்படுத்த வேண்டும். அந்தணர்களையும் வைணவர்களையும் பூமியில் நாராயணனின் பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் சில மூட மனிதர்கள் தரித்திர நாராயணன் என்னும் வார்த்தையினை கண்டுபிடித்திருக்கின்றனர். இதன் பொருள் வறுமையில் வாழும் ஏழை மனிதனை நாராயணன் பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகும். ஆனால் வேத இலக்கியங்களில் ஏழை மனிதனை நாராயணன் பிரதியாக நடத்த வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. உண்மையில் பாதுகாப்பற்றவர்கள் என்பவர்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர். இப்பொருள் விளக்கம் சாஸ்திரங்களில் தெளிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏழைக்கு பாதுகாப்பு அளித்திருக்க கூடாது. ஆனால் ஓர் அந்தணரை நாராயணன் பிரதிநிதியாக கருதி இறைவனை வணங்குவதைப் போலவே வணங்கவும் வேண்டும். அந்த அந்தணரை அமைதிப்படுத்தும் பொழுது ஒருவனது முகம் தாமரை மலர் போல் மலர்ந்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அன்பும் பாசமும் ஒருவனிடம் ஊறி வரும் பொழுதே அவனது முகம் தாமரை மலர் போல் ஒளி பொருந்தியதாக இருக்கும். இது தொடர்பாக தந்தை மகனிடம் ஆத்திரம் கொண்ட பொழுது அவர் மகன் புன்னகை பூத்த முகத்தினனாய் இனிமையான வார்த்தைகளுடன் அவரை அமைதிப்படுத்த முயல்வது போல் என்று இங்கே கூறப்பட்டிருக்கும் விளக்கமானது மிகவும் பொருத்தமானதாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ வேத இலக்கியங்கள்ல அந்தணர்கள் அல்லது வைஷ்ணவர்கள் இப்போ யாராவது ஒருத்தர் சபிச்சாங்க அப்படின்னா அந்தணர்களோ வைஷ்ணவர்களோ அது நன்மைக்கு என கருதி திருப்பி அவங்க வந்து அந்த கோபப்படுறது கிடையாது, அவங்க மேல திருப்பி சாபம் விடுறதும் கிடையாது. எப்படி வந்து பார்வதி தேவி சித்திரகேதுவுக்கு சித்திரகேதுவை சபிச்சாங்க, நீ வந்து அசுரனாக போக கடவாய் அப்படின்னு. அப்ப சித்திரகேது வந்து அதை புன்முறுவலுடன் ஏற்றுக்கொண்டார். திருப்பி அவருக்கு திருப்பி வந்து அவர் சாபம் கொடுக்கல. நான் போனேன்னா நீயும் போ. இப்பெல்லாம் நம்ம வீட்டுல சண்டை போடுறோம், ஒருத்தர் நாய அப்படின்னா திருப்பி பேய அப்படிம்போம். அப்போ மாறி மாறி நாமெல்லாம் இப்படி ஒரு சின்ன விஷயங்களுக்கு கூட அல்பத்தனமா நடந்துக்கும் போது பெரிய பெரிய சாபங்கள் அதெல்லாம் வந்து அந்த காலத்துல அந்தணர்கள் கொடுப்பாங்க. இப்ப இந்திரதும்னன் மகாராஜாவுக்கு முனிவர் சாபம் கொடுத்தார். அப்ப அடுத்த பிறவில யானையானே போ கஜேந்திரனா வந்தார். அப்ப அவர் வந்து அதை ஏத்துக்கிட்டாரு பணிவோட. ஏன்னா அவங்க சாபம் கொடுக்கறது நன்மைக்கே. அந்தணர்கள் சாபம் கொடுக்கறது, வைஷ்ணவர்களிடம் அடி வாங்குறது, நாம கூட இத பத்தி விவாதம் பண்ணோம் இல்லைங்களா? ஜெகநாத் பூரியில குச்சி வச்சு அடிப்பாங்க, அந்த அடி வாங்குறது ரொம்ப நல்லதுன்னு நாம பேசிட்டு இருந்தோம். சோ ஒரு அந்தணரிடம் ஒரு நம்மளை விட ஒரு மூத்த பக்தர்கள் நம்மை திட்டினாங்க அப்படின்னா உடனே அவங்க மேல கோபப்படக்கூடாது, அது ரொம்ப நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும். ஏன்னா மூத்த பக்தர்கள் நாம சேவை செய்யல, பகவானுக்கு சரியாக நாம சாண்டிங் கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா அவங்க இப்பெல்லாம் கண்டிக்கிறது கூட இல்ல, ஸ்மூத்தா தான் சொல்றோம். ஆனாலும் கூட அது சில நேரங்கள்ல சிலரை பாதிக்குது. என்ன அது என் மேல ரொம்ப உரிமையை எடுத்துட்டு இவங்க சும்மா சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம நன்மைக்கு தான் சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இன்பம் அவசியமோ நம்ம ஆனந்தத்தை தான் தேடுறோம். ஆனா அதுக்கான வழி கிடைக்கும் போது அதை ஏத்துக்கலினா நம்ம மேல இருக்கிற அக்கறையினால சிலர் அதை கண்டிப்பாங்க. அதை வந்து நல்லதுக்காக எடுத்துக்கணும் பக்தியில. ஆனா இதே வந்து ஜட ரீதியா நாம போகக்கூடாது. அப்போ ஜட ரீதியா நிறைய பேர் சண்டை போடுறத பார்த்திருக்கோம். நீ அப்படி நான் இப்படி, நான் அப்படி போனா நீ அப்படி போ அப்படின்னு. ஆனா இப்படி அந்த காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது. நாரதர் வந்து எவ்வளவோ பேருக்கு சாபம் கொடுத்திருக்காரு. ஆனா நாரதரோட சாபம் நன்மையில் முடியும். ஏன்னா அவங்களுக்கு பல பிறவிகளை கடந்து இந்த பிறவிலே அந்த பாவம் கழியிறது. எப்படி ஒரு தூக்கு தண்டனை கைதி வந்து தான் செய்த பாவ செயலுக்கு இங்கேயே அனுபவிச்சிடுறான். அப்ப வந்து அவன் யமலோகம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்கிற தண்டனையே அவனுக்கு இங்க பாவத்தை கழிச்சிருது. அது போல இந்த சாபமானது நாம பல பிறவிகள் பிறந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையை தவிர்த்து அந்த சாபம் பலருக்கு நன்மையை பயத்திருக்கு. அப்ப நாரதர் வந்து குபேரன் மகன்களை சாபம் கொடுத்தார். குபேரன் மகன்களுக்கு சாபம் கொடுத்தாரு. அப்ப குபேரன் மகன்கள் பல பிறவிகள் எடுக்க வேண்டிய நிலை மாறி அந்த ஒரே பிறவியில பகவானை தரிசனம் பண்ணி அந்த முக்தி பேரு பெற்றாங்க. பகவானே நேரா வந்து அசோக மரங்களாக நின்றிருந்த அவரது வீட்டு முற்றத்தில் அசோக மரங்களாக நின்றிருந்த அவங்கள வந்து விடுவிச்சார். பகவான் கிருஷ்ணரை அவங்க கண்ணுல பாக்குறதே ஒரு பெரிய புண்ணியம். ஏன்னா பகவானோட தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அப்ப பகவான் வந்து தன் பக்தர்களிடத்தில் மிகவும் அன்புடையவராதலால் தனது காவலர்கள் செய்த குற்றத்தின் பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டார்.
ஓகேங்க, அடுத்த ஸ்லோகம் 11ங்களா மாதாஜி? 12 மாதாஜி, 12. 12வது ஸ்லோகம். ஆமா. தன்மே ஸ்வபக்துர்ஹவஷாயமலஷமானௌ யுஸ்மத் வியதிக்ரம கதிம் பிரதிபத்ய சத்யः பூயோ மமாந்திகம் கிரகமோ மே யத்கல்பனாமசிரதோ பிரதயோர் விஸ்வாசः. கீதா மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. ஈஸ்வரி மாதாஜி படிங்க. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். இவ்விரு காவலர்களும் தாங்கள் எஜமானின் மனதினை நன்கு அறிந்து கொள்ளாது உங்களிடம் வரம்பு மீறி நடந்து விட்டனர். ஆகையினால் நான் உங்களிடம் வேண்டுவது, இவர்கள் செய்த வினையின் பயனை இவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். என்றாலும் கூட நீங்கள் இவர்கள் மீது கருணை கொண்டு இவர்கள் இருவரும் நீண்ட நாட்களுக்கு வெளியே இல்லாது வெகு சீக்கிரமே என்னை வந்து அடையும்படி உதவி செய்தல் வேண்டும். பொருளுரை. அந்த வேண்டுகோளில் இருந்து பகவான் தனது தொண்டர்களை மீண்டும் வைகுண்ட லோகத்திற்கு திருப்பி அழைத்துக் கொள்வதற்கு எத்தனை ஆர்வமுடையவராக இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆகையினால் இந்நிகழ்ச்சியில் வைகுண்ட லோகத்தின் அடைந்த ஒருவன் மீண்டும் அங்கிருந்து கீழே விழுவதில்லை என்பது உறுதியாகிறது. ஜெய விஜயன் நிகழ்ச்சியில் கூட ஒரு வீழ்ச்சி இல்லை. இது ஒரு விபத்தே ஆகும். இது போன்ற பக்தர்களை மீண்டும் வைகுண்ட லோகத்திற்கு வெகு விரைவில் திரும்பி அழைத்துக் கொள்வது பகவான் ஆர்வமுடையவராக இருக்கின்றார். பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு தோன்றுவதற்கு சாத்தியமே இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் ஒரு பக்தனும் மற்றவனும் இடையே இது போன்ற முறிவுகளும் முரண்பாடுகளும் தோன்றியதென்றால் அதன் விளைவு தற்காலிகமானதென்றாலும் அதனை ஒருவன் அனுபவித்தே தீர வேண்டும். பகவான் தம் பக்தர்களிடமிருந்து மிகவும் அன்புடையவராதலினால் தனது காவலர்கள் செய்த குற்றத்திற்கான பொறுப்பினை தானே ஏற்றுக்கொண்டு அவர்கள் இருவரும் வைகுண்ட லோகத்திற்கு வெகு விரைவில் வரும் வண்ணம் அவர்களுக்கு அருள வேண்டும் என்று முனிவர்களை வேண்டினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்போ இந்த 2 பேருமே பக்தர்கள் அப்படிங்கிறதுனால பகவான் 2 பேரிடமே வந்து கருணையோட நடந்துக்கிறாரு. அதுவும் பணிவுடன் அந்த முனிவர்களை வேண்டுகிறார். யாருக்காக? ஜெய விஜயர்களுக்காக. ஏன்னா ஜெய விஜயர்கள் பகவானோட தூய பக்தர்கள். அவங்க வந்து ஆக்சிடென்டா இந்த மாதிரி நடந்துட்டாங்க, வேணும்னே நடந்துக்கல. ஆக்சிடென்டா அப்படின்னா உள்ளே இருக்கிற பரமாத்மாவோடைய தூண்டுதலினால் அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம இன்னும் டீட்டெயிலா படிச்சோம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப இன்டெப்தா போகும் அதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா பகவானுடைய ஒரு ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னா வீரம். அந்த வீரத்தை வெளிப்படுத்துறதுக்கு இவருக்கு ஈக்குவலான நபர்கள் இந்த பூ உலகில கிடையாது, ஜட உலகில கிடையாது. அப்ப ஜெய விஜயர்கள் தனது காவலாளிகளையே அந்த உலகிற்கு அனுப்பி அவர்களை வந்து பெரும் வல்லமை கொண்ட அசுரர்களாக 3 முறை பிறக்கிறாங்க. அவங்க கிட்ட சண்டை போட்டு தனது வீரத்தை அவர் வந்து வெளிப்படுத்துறார். ஏன்னா எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொண்டவர், எல்லா ஐஸ்வர்யங்களையும் அவர் வெளிப்படுத்துறார். ஆனா இந்த வீரத்தை எப்ப வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அப்ப இவங்களையே கீழே அனுப்பி அவங்க கூட சண்டை போடுறார். அதுக்கு இந்த லீலை புரிகிறார். அப்ப இது வந்து அந்தரங்க சக்தியினால் நடந்த லீலை. அப்ப இது வந்து வெளிப்புற சக்தியினால நடந்தது கிடையாது. சோ அவங்க அறியாமையில தள்ளப்பட முடியுமா? ஏன்னா அவங்க வைகுண்டத்துல இருக்கிறாங்க. வைகுண்டத்துல இருக்கிறவங்களுக்கு அறியாமை கிடையாது, அவங்களுக்கு முக்குணங்கள் கிடையாது. அப்ப எப்படி இது நடந்தது? மாற்று கருத்துக்கள் கிடையாது. அப்ப எப்படி இது நடக்குது? முனிவர்களுக்கும் இவங்க ஜெய விஜயர்களுக்கும் எப்படி ஒரு மனஸ்தாபம் நடக்குது அப்படின்னா இது பகவானுடைய ஏற்பாடு. ஏன்னா பகவான் கீழே வந்து லீலைகள் பண்ணணும். ஒரு செயல்ல பல உள்ள அர்த்தங்கள் இருக்கும். இப்ப அவர் கீழே வர்றாரு அப்படின்னா அதை லீலை புரியணும், அதே சமயம் தன் வீரத்தையும் காட்டணும், அதே சமயம் இவர்களை விடுவிக்கணும். அப்போ இந்த 4 பேருக்கும் மானசீக பிரம்மபுத்திரர்கள், அந்த மானசீக புத்திரர்கள் அவங்க 4 பேருக்கும் கருணை காட்டணும். ஏன்னா அவங்க அருவவாதிகளா இருக்காங்க. அவங்கள வந்து தூய பக்தர்கள் நிலைக்கு கொண்டு வரணும். இப்படி எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றது. நாம செஞ்சா ஒரு செயல்ல ஒரு காரணம் தான் இருக்கும். ஆனா பகவான் ஒரு காரியத்தை செஞ்சாருன்னா அதுல பல காரணங்கள் இருக்கும். இப்படி சொல்லிட்டே போலாம். அப்போ அவர் லீலை பண்ண வர்றப்ப எத்தனையோ காரணங்கள் இருக்கு. ஒருத்தரை மட்டும் விடுவிக்கல, இந்த ஜெய விஜயர்களை மட்டும் அவர் விடுவிக்கல. அப்போ அவர் கீழே வர்றதுனால பல சத்துவகுணத்தில் உள்ளவர்கள் தூய பக்தர்களாகி பகவான் வந்து அவங்களை எல்லாம் திரும்ப கூப்பிட்டுக்கிறார் வைகுந்தத்துக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஜீவராசியும் பகவானுடைய அங்கம்.
யாரு மேலே அவருக்கு விரோதம் கிடையாது. அவர் எப்பவுமே இந்த ஆத்மாக்கள் என்னை நோக்கி வர வேண்டும் அப்படின்னு கைய விரிச்சு கூப்பிட்டுட்டே இருக்கார். ஆனா இந்த ஜீவராசிகள் அறியாமையினால் அவரை திரும்பி பார்க்க மறுக்கிறார்கள். ஏன்னா நாமெல்லாம் துன்பப்படுறோம். அந்த துன்பத்தை அவர் சகிக்கல. பகவான் ஏன்னா அவர் மாதா தாத்தா பிதா மகஹ அப்படின்னு சொல்றார். நான் தான் எல்லாருக்கும் தாய் தந்தை அனைத்துமா இருக்கேன் அப்படின்னு. அப்படிப்பட்டவர் நம்ம ஏன் தவிக்க விடுறாரு? அவருக்கு எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா இதை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த நிலைக்கு வர்றதுக்கு நாம தான் காரணம். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறு சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்றதுனால நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா பகவான் இதை விரும்பல. திரும்ப திரும்ப கூப்பிடுறாரு, நீ எங்கிட்டயே வா, எங்கிட்டயே வான்னு. அதற்கான ஏற்பாடுகளையும் பண்றாரு. ஆனா நான் அதை தவிர்த்துட்டே இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பகவானுடைய லீலைகள்ல பல காரணங்கள் இருக்கின்றது. அடுத்தது பதம் 13. பிரம்மோ உவாச்ச அத தஸ்யோ சதீம் தேவீம் ருஷி குல்யாம் சரஸ்வதீம் நாஸ்வாத்திய மன்யு தஷ்டானாம் தேஷாம் ஆத்மாபி அத்ருத்ய. ஹரே கிருஷ்ணா மதர்ஜி. நான் படிக்கட்டும். படிங்க. நன்றிங்க மதர்ஜி. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் தொடர்ந்து கூறினார், சினம் என்னும் பாம்பினால் அம்முனிவர்கள் தீண்டப்பட்டிருந்த போதிலும் அன்பும் ஒளியும் நிறைந்ததும் ஆற்றொழுக்கு போன்றதும் ஆகிய வேத மந்திர வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்த போது அவர்களின் ஆத்மாக்களுக்கு திகட்டவே இல்லை. ஹரே கிருஷ்ணாங்க மதர்ஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சினம் எனும் பாம்பினால் அம்முனிவர்கள். ஏன்னா சினம் பாம்புக்கு ஒப்பிடப்படுது. பாம்பு துஷ்டமான மிருகம். காம ஏச குரோத ஏச. குரோதம் என்ன பண்ணுது? குரோத ஏச ரஜோகுண சமுத்பவக. ரஜோகுணத்தை உருவாக்குது. மகாஷனா மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். இப்படி அது குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷேதின்னு கோபமானது பல விளைவுகளை ஏற்படுத்துது. இப்போ ஒரு வீட்டுல ஒரு நபர் ஆபீஸ்ல அவங்க மேனேஜர் கிட்ட திட்டு வாங்குறாரு. வீட்டுக்கு வர்றாரு, அந்த கோபத்தோடய வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு பைக் நிறுத்திட்டு உள்ள வந்தா மனைவி கால் மேல கால போட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான். இவருக்கு வந்தது பாருங்க கோபம். நாம புருஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாள் ஃபுல்லா உழைச்சிட்டு வர்றேன், வந்தா ஒரு காஃபி கிடையாது, டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கான்னு ஓங்கி பலார்னு ஒரு அறை விட்டாரு. இவன் வந்த உடனே ஏன்டா இந்த மனுஷன் இவ்வளவு கோபத்தோட வர்றாரு? ஏன்னா அவர் மேனேஜர்கிட்ட இருந்து வாங்கின திட்டு இங்க எதிரொலிக்குது. இவ்வளவு கோபத்தோட வர்றாரு. அப்ப நான் என்ன பண்ணினேன்? தினம் வந்த உடனே தானே போட்டு கொடுப்பேன், ஒரு 5 நிமிஷம் பொறுக்க கூடாதா? கை கால் கழுவிட்டு வரக்குள்ள நான் போட்டுருவேனே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட சமையல் ரூம்குள்ள போறான். அப்போ எங்கேயோ விளையாண்டு ஓடி வந்த குழந்தை, ஒரு 7 வயசு குழந்தை அம்மாவை போய் கட்டி பிடிச்சிட்டு, அம்மா சீக்கிரம் காசு கொடு, எனக்கு வெளியில பாரு மிட்டாய்க்காரன் போறான், நான் மிட்டாய் வாங்கணும் அப்படின்னு. அவ இருக்கிற எரிச்சல்லன்னு அவனை 2 போடுறான். போட அந்த பக்கம் எங்கிட்ட காசு இல்ல, ஒண்ணும் இல்லை. அவன் அடிய வாங்கிட்டு அழுதுட்டு வெளியில வரான். அப்ப நாய் இவன் கால் கிட்ட குறுக்க இவனை நக்குது, காலை நக்குது. இது ஒண்ணு நேரங்காலம் தெரியாமன்னு காலை எட்டி உதைக்கிறான். எட்டி சொன்னா அந்த கால் அப்படின்ட்டு அந்த பக்கம் போய் படுத்துருச்சு. அந்த சமயம் பார்த்து மறுபடியும் அவங்க அப்பா ஸ்கூட்டர் எடுக்கலான்ட்டு, சரி கடைக்கு போலாம் அப்படின்னுட்டு, டீ குடிக்க கடைக்கு போலாம் அப்படின்ட்டு ஸ்கூட்டர் எடுக்கிறான். ஸ்கூட்டர் எடுக்கிறப்போ பக்கத்துல நாய் படுத்திருந்தது தெரியல. காலை மிதிக்க முதல்லயே கோபமா இருந்த நாய் தன்னோட எஜமானன்னு பார்க்காம கடிச்சு வச்சிருச்சு. சோ இப்படி கோபம் எங்கிருந்து எங்க சுத்தி எங்க மறுபடியும் அந்த கர்மாவானது எங்க சுத்தினாலும் யாருக்கு வரணுமோ அவங்களுக்கு மறுபடியும் வருது. சோ கோபத்தை நாம எதுக்காக காட்டுறோம் அப்படின்னா அதனால பிரயோஜனமே கிடையாது. நாம கோபத்துல கத்தலாம் இன்னொருத்தரை பார்த்து, நம்ம எனர்ஜி வீணாகுது. அந்த கோபம் அவங்கள தாக்குதோ இல்லையோ திரும்ப நம்ம கிட்டயே வருது எந்த ரூபத்திலையும். சோ கோபம் என்பது ரொம்ப முட்டாள்தனமானது. ஏன்னா கோபப்படுறவங்க பக்தியில முன்னேற முடியாது. அப்ப அன்பும் ஒளியும் நிறைந்திருக்கின்றது இந்த பிரம்மதேவருடைய பசங்களுக்கு, முனிவர்களுக்கு 4 பேருக்கும் அன்பும் ஒளியும் நிறைந்து வேத மந்திர வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்த போது அவர்கள் ஆத்மாவுக்கு திகட்டவே இல்லை. ஏன்னா வைகுண்டத்துல எப்பொழுதுமே என்ன ஒழிச்சிட்டு இருக்கும்? வேத மந்திரங்கள். அதை கேட்டுட்டே இருக்கிறப்போ அவங்களுக்கு திகட்டவே கிடையாது.
அடுத்தது ஸ்லோகம் 14. மாதாஜி நீங்களே படிங்க. சதிம் வியாதாய ஸ்ருண்வந்தோ லக்ஷ்மிம் குருவர்த்த கஹ்வராம் விகாக்ஷ்யாஹாத கம்பீராம் நவிதுஸ்தத் சிஹீர்ஷிதம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண படிக்கணும். மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. பகவானின் மேன்மை மிக்க உரையானது உணர்வதற்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் அதன் சிறப்பு வாய்ந்த உட்பொருளும் ஆழங்காண்பதற்கரிய கருப்பொருளின் முக்கியத்துவமே காரணமாகும். அம்முனிவர்கள் அதனை கூர்ந்து கவனமுடன் கேட்டு ஆழ்ந்து சிந்திக்கவும் செய்தனர். இருந்தும் பகவான் எதை சொல்ல விரும்புகிறார் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பொருளுரை. இதிலிருந்து முழுமுதற் கடவுளை உரையாடலில் யாரும் வெல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பரிபூர்ண நிலையில் நிற்பதினால் முழுமுதற் கடவுளுக்கும் அவரது பேச்சுக்களுக்கும் எவ்விதமான வேறுபாடும் கிடையாது. முனிவர்கள் தங்கள் செவிகளை மிகவும் கூர்மையாக்கிக் கொண்டு பகவானின் உதட்டிலிருந்து வரும் வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு முயன்றனர். இத்தனைக்கும் பகவானின் உரையானது மிகவும் சுருக்கமாகவும் பொருள் பொதிந்ததாகவும் இருந்தது. ஆயினும் அம்முனிவர்களால் அவர் என்ன கூறினார் என்பதை முற்றிலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களால் அப்பேச்சின் உட்பொருளை புரிந்து கொள்ள முடியாததோடு முழுமுதற் கடவுள் என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறார் என்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. பகவான் தம்மிடம் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாரா அல்லது ஆத்திரத்துடன் இருக்கிறாரா என்றும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க வைஷ்ணவர்களோட முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா, தாங்கள் தவறு செய்து விட்டோம் அப்படின்ற நிலையில இவங்க ரொம்பவே கில்ட்டி ஃபீலிங், குற்ற உணர்ச்சியோட இருக்காங்க. ஜெய விஜயர்கள் அவங்க தவறு செஞ்சுட்டோன்னு குற்ற உணர்ச்சியோட இருக்கிறாங்க. இங்க எல்லாம் நாம குற்றமே செய்தாலும் ஐயோ நான் செய்யல அவன் செஞ்சான், இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பாருங்க, அதை காட்டி காட்டி எல்லாரையும் குற்றம் சொல்லுவோம். எனக்கு அவனாலதான் இது கிடைக்காம போயிடுச்சு, அவன் தான் என்னை குற்றம் சொன்னான், அவன் தான் என்னை இப்படி சொன்னான், அவனாலதான் நான் இது செய்ய முடியாம போயிடுச்சு, இப்படி நிறைய நாம குற்றம் சொல்லுவோம். ஆனா இங்க பாருங்க, ஜெய விஜயர்களும் அவங்க தாங்க தவறளிச்சதான் நினைக்கிறாங்க. முனிவர்கள் தாங்கள் தவறளித்து விட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல, பகவான் நம்ம கிட்ட கோபமா இருக்காரா இல்ல அவர் நார்மலா இருக்காரா இல்ல சந்தோஷமா இருக்காரா. ஏன்னா பகவான் என்றுமே புன்னகை பூத்த முகத்தோட எப்பவும் மலர்ந்து தாமரை போல, அவருக்கு கோபம் கிடையாது, துள்ளலும் கிடையாது. எப்பவுமே அவர் இருமைகள் அற்றவர், துவந்தங்கள் அற்றவர், எப்போ ஒரே மாதிரிதான் இருப்பாரு. அப்ப பகவான் வேத மந்திரங்கள்ல இவங்களுக்கு சொல்றது, வேதங்கள் எல்லாம் புரிந்தவர்கள் தான் முனிவர்கள். ஏன்னா அவங்க எல்லாம் சதுர்வேதி திரிவேதி அப்படின்னு சொல்லி பண்டிதர்களாக ஞானிகளாக இருந்தவங்க. ஆனா பகவான் சொல்றதோட உள்ள அர்த்தம் என்ன? இப்போ நாம பாகவதத்தை படிக்கிறோம், பாகவதத்தை சாதாரணமா படிக்கிறோம். ஆனா ஆழ்ந்த கருத்துக்குள்ள படிக்கும் போது அத ஒரு சென்டென்ஸுக்கு நம்மளுடைய மூத்த பக்தர்கள் ஆச்சாரியர்கள் பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறாங்க. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் போன்றவர்கள் பல விளக்கங்களை பல விதமா கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் நம்ம படிக்கவே முடியாது. அப்போ பாகவதத்தை படிக்கும் போதே பாத்தீங்கன்னா, சாதாரணமா ஒருத்தர் படிச்சுட்டேன், நான் பாகவத்தை 10 தடவை படிச்சிருக்கேங்க, நோ யூஸ். ஏன்னா அவங்க மனோபாவத்துலதான் அவங்க படிக்க முடியுமே தவிர, பாகவதமானது படிப்பவர்கள் ஒரு கைடன்ஸோட படிக்கணும், தூய பக்தர்களுடைய உதவியோட படிக்கணும். அவங்கவுங்க மனோபாவத்துல புரிஞ்சுக்கிட்டா அது பாகவதம் அல்ல. ஏன்னா இது குஹ்யம், குஹ்யத்தமம், குஹ்யத்தரம், ரகசியம், மிக ரகசியம், மிக மிக ரகசியம். ஏன்னா இது மோகினி மூர்த்தியாகவும் செயல்படுகின்றது பாகவதம். மோகினி மூர்த்தினா யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மோகினி அவதாரமாக எடுத்து எப்படி சிவபெருமானை மயக்கினாரோ, சிவபெருமான் நான் யாருக்கும் மயங்க மாட்டேன்னு மனசுல ஒரு ஒரு உறுதியான கொள்கையோட இருக்கிறார். அப்போ விஷ்ணு கிருஷ்ணர் என்ன நினைக்கிறார்னா, இவருடைய இந்த நம்பிக்கையை தகர்க்கணும், அது எப்படி யாருக்கும் மயங்காமல். அப்ப இது அந்தரங்க சக்தியில் நடந்த லீலை. இது வெளிப்புற சக்தி, ஒரு பொம்பளை பார்த்துட்டு பின்னாடி போற ஆண் மாதிரி கிடையாது. இது அந்தரங்க சக்தினால பகவான் கிருஷ்ணர் இந்த லீலையை நடத்துறார். அப்ப சிவபெருமானே நான் மயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அழகிய ஒரு ரூபம் எடுத்து அவர் பந்து விளையாடுறாரு. அப்போ இந்த அழகிய ரூபத்தை பார்த்து சிவபெருமான் வசீகரிக்கப்பட்டு அந்த பெண் பின்னாடியே போறார். அப்ப அந்த பெண் மோகினி மூர்த்தி நடந்து போறாங்க, இவரும் நடந்து போறார்.
அந்த மோகினி மூர்த்தி பின்னாடி திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு அந்த கொலுசு சத்தம் சலக்கு சலக்குன்னு அந்த மெல்லிய இடை வச்சுட்டு அழகிய உடையுடன் நீண்ட கூந்தலுடன் தாமரை போன்ற கண்கள் அப்படியே வசீகரமா இருக்கு. அப்ப சிவபெருமான் அந்த மோகினி மூர்த்தி ஓடுறாங்க. ஓடும்போது இவரு துரத்திட்டே ஓடுறாரு. அப்போ ஒரு கட்டத்துல நின்னு அவர் வந்து தனது ஸ்வரூபத்தை காட்டுறார், கிருஷ்ணராக காட்டுகிறார். அப்போ தன்னிலை அடைகிறார் சிவபெருமான். அப்போ கிருஷ்ணர் சொல்றார், எப்படி உங்களை வந்து உங்களுடைய ஒரு உறுதியான தன்மையை நான் வந்து கலைச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு. அப்போ இது வந்து சாதாரணமா எல்லாரும் மயங்குற மாதிரி கிடையாது. சிவபெருமான் உள்ள பரமாத்மாவாக பகவான் இருக்கிறதுனால, சிவனுக்குள்ளும் பரமாத்மாவாக பகவான் இருக்கிறதுனால அவரை வந்து மாற்றினார். சோ இது வந்து தன்னுடைய சுயநிலையில மயங்கினது கிடையாது, பகவானால் அவர் மயக்கப்பட்டார் உள்ளிருந்து. இது வந்து சாதாரண மனிதனுக்கும் பகவானுக்கும் உள்ள வெளிப்புற சக்திக்கும் அந்தரங்க சக்திக்கும் உள்ள வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்தரங்க சக்தியில நடத்துற லீலை மிகவும் புனிதமானது. ஆனா வெளிப்புற சக்தியில நாம மயங்கி பின்னாடி போறோம் பாருங்க, ஆண் பெண் கவர்ச்சி, அது மாதிரி கிடையாது இது. சோ ஏன்னா சிவபெருமான் வந்து பகவானுக்கு உதவி செய்வதற்காக அந்த லீலையில பங்கேற்றார். அப்ப பகவான் நினைக்கிறார் நான் தான் மயக்கப்பட வேண்டும் என்று, அதற்கு நான் ஒத்துழைக்கணும். அப்படி பல பேராக நாம அர்த்தம் எடுத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப டீப் ஸ்டடி வேணும். அப்போ முழுமுதற் கடவுள் உரையாடலில் யாரும் வெல்ல முடியாது. ஏன்னா அவர் 1064 வந்து 64 நாட்கள்ல சாந்திப்ப முடியிட்ட கற்றுக்கொண்டவர். அவரும் பலராமரும் 1064. இப்ப ஒரு கலையில வல்லவனாகணும்னு இந்த ஜென்மத்துல முடியாது இங்க இருக்கிறவங்களுக்கு. ஆனா பகவான் வந்து ஏன்னா அவரிடம் இருந்தது பிறந்ததுதான் அனைத்து கலைகளும். அதனால சாந்திப்ப முனிக்கு தெரியும் இவங்க யாரு அப்படின்னு, இவங்க முழுமுதற் கடவுள் அப்படின்னு தெரியும். சோ கர்கமுனிக்கும் தெரியும், அவர் பிறந்தவனையே சொன்னார், இவர் வந்து தூய அம்சம் கொண்டவர், இவர்தான் இவர் விஷ்ணுவின் அம்சம் அப்படின்னு சொல்லி. ஆனா நேரடியா சொல்லல இவர்தான் கடவுள்னு சொல்லல. ஏன்னா கடவுள்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து அந்த வாத்சல்ய பாவம் வராது. சோ பகவான் வந்து அனைத்தும் அறிந்தவர், அவர்கிட்ட இருந்தா எல்லா கலைகளும் பிறக்கின்றது. அதனால அவர் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தத்தேவேதரோஜனக ஷயத் பிரமாணம் குருதை லோகஸ்தத் அனுவர்த்ததே அப்படின்னு சொல்லி அவரே குருவை ஏத்துக்கிட்டாதான் மத்தவங்க ஏத்துக்குவாங்க, அவரே குருவுக்கு பணிவிடை செஞ்சாதான் மத்தவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அடுத்தது பதம் 15. அப்போ பகவானுடைய வார்த்தைகள் ஸ்ரீமதி ராதாராணிக்கே அதிசயமா இருக்கும். ஏன்னா அவர் வந்து காமெடி பண்ணினாருன்னா அது வந்து இப்ப திரைப்படங்கள்ல வர காமெடி எல்லாம், யூடியூப்ல பாக்குற காமெடி எதுவா இருக்கட்டும், அவரை மாதிரி யாராலும் பண்ண முடியாது. அவரை மாதிரி வசீகரமா பேசணும் அப்படின்னா யாராலையும் பேச முடியாது, ஒரு லவ்வர்ஸ கூட பேச முடியாது. அவரை மாதிரி வீரமா இருக்கணும்னா யாராலையும் முடியாது, அவர் மாதிரி அழகாக இருக்கணும்னா யாராலையும் முடியாது. அப்ப ஒவ்வொன்றிலும் அவருக்கு மேல யாராலையும் போக முடியாது. ஏன்னா எல்லாத்துலயும் அவர்தான் தி பெஸ்ட். அவருக்கு மேல யாராவது நான் பேசி காமிக்கிறேன், ஒரு சொல்ல பல அர்த்தங்கள் இருக்கும். ஸ்ரீமதி ராதாராணியும் மயங்கிடுவாங்க. ஏன்னா அவர் ஒரு சொல்லுல சொற்போட்டி நடக்குவாங்க, அதுல அவர் தான் வின் பண்ணுவார் எப்பவுமே. அடுத்தது ஸ்ரீமதி ராதாராணி, ஏன்னா அவங்கதான் 2வது அந்தரங்க சக்தி அவங்க. பதம் 15. தேயோகமாயாரப்த பாரமேஷ்டிய மகோதயம் ரோசு பிராஞ்சனை சலயோ விப்ரா பிரஹிருஷ்டா சோபித த்வசக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அந்நான்கு அந்தணர்களும் இறைவனது தரிசனத்தினால் பெரும் மகிழ்ச்சி அடைந்து உடலெங்கு மயிர்கூச்செறிந்தனர். தங்கள் உடலெங்கும் ஓர் இன்ப பரவசம் ஊடுருவி செல்வதை அவர்கள் உணர்ந்தனர். பின்னர் அவர்கள் யோக மாயையான அகச்சக்தியின் மூலம் தனது பரம கடவுள் தன்மையின் எண்ணற்ற பெருமைகளை வெளிப்படுத்தி இருப்பவரான பகவானிடம் பின்வருமாறு கூறினர். பொருளுரை. முழுமுதற் கடவுளின் முன்னிலையில் முதலில் பேசுவதற்கு அந்நான்கு முனிவர்களும் மிகவும் தயங்கினர். மிகுந்த மகிழ்ச்சிக்கு ஆட்பட்டு அவர்களது உடலெங்கும் மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன.
உலகின் உயர்ந்த செல்வமானது பாரமேஷ்டியம் எனப்படும் பிரம்மதேவரின் அருள் வெள்ளமாகும். மிக உயர்ந்த உலகில் வாழ்பவரான பிரம்மாவின் அருளை கூட முழுமுதற் கடவுளின் அருளோடு ஒப்பிட முடியாது. ஏனென்றால் ஆன்மீக உலகின் உன்னதத்திற்கு காரணமாயிருப்பது யோக மாயையாகும். அதே சமயம் உலகின் செல்வ வளத்திற்கு காரணமாயிருப்பது மகா மாயையே ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப போன ஸ்லோகத்துலதான் நம்ம அந்தரங்க சக்தி வெளிப்புற சக்தி படிச்சோம். அப்ப இங்க பாருங்க, யோக மாயை மகா மாயை மறுபடியும் இங்க சொல்லப்படுது. அப்போ அந்த யோக மாயை அப்படிங்கிறது ஆன்மீக உலகில நிறைஞ்சிருக்கு. யோக மாயை அப்படிங்கிறது ஆனந்தத்தின் சக்தி. ஏன்னா பகவானிடம் குடிகொண்டிருப்பது அந்தரங்க சக்தி. அந்த அந்தரங்க சக்தி எல்லா விதத்திலும் நம்மளுக்கு ஆனந்தத்தை தரக்கூடியது. சத்து சித்து ஆனந்தம். அப்ப இவங்க 4 குமாரர்கள், சனகர், சனத்குமாரர், சனாதனர், இவங்க 4 பேரும் பகவான் கிட்ட பேசுறதுக்கு தயங்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க பகவான் பேசுறது அவ்வளவு இன்பமாக உள்ளத்துல ஊடுருவி பாயுது. எப்படி ஒரு மின்சாரத்தை தொட்டா அது உடம்புல ஊடுருவி பாயும், அது போல அவங்களுக்கு அந்த யோகமாய் சக்தியினால அவங்களுக்கு கேட்க கேட்க அந்த இனிமை, அந்த எக்ஸ்டசி, பரவச நிலை அங்க வெளிப்படுது. அப்போ ஆன்மீக உலகில் உன்னதத்திற்கு காரணமா இருக்கிறது யோகமாயை, அந்தரங்க சக்தி. யோகமாயை அப்படின்னா அந்தரங்க சக்தி. ஆனா மகாமாயைங்கிறது வெளிப்புற சக்தி. அப்ப இங்க பௌதிக உலகில செல்வம் அப்படின்னா வெளிப்புற சக்தியின் ஒரு வெளிப்புற சக்தியின் காரணமா தான் இங்க வளம் அப்படிங்கிற செல்வம் நிறைந்திருக்கின்றது. ஆனா அந்த செல்வம் எல்லாம் நிலையற்றது. ஆனா அங்க ஆன்மீகத்தில் இருக்கிற செல்வமோ நிலையானது. யோகமாயை நமக்கு கொடுக்கிறது நிலையான செல்வம். அது பக்தி செல்வம், அருட்செல்வம், ஆனந்த செல்வம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா இங்க யோகமாயை எத்தனைதான் கொடுத்தாலும் திருப்பி 4 அடி கொடுத்து திருப்ப வாங்கிடுவாங்க. நம்மளுக்கு கோடி கோடியா கொட்டி கிடந்தாலும் இண்டஸ்ட்ரியில லாஸ் ஆச்சு அப்படின்னா ஒரே முட்டா போண்டி ஆக்கிடுவாங்க. ஏன்னா பல பிறவிகளா நீ இங்க இருந்துட்டே இருக்க, நீ போயே ஆகணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா நம்மளுக்கு நிறைய அடி கொடுப்பாங்க. அடி கொடுத்து திருப்பி பகவானை நினைக்கும்படி செஞ்சு அப்புறம் நம்மள பகவானோட லோகத்துக்கு போகும்படி தூண்டி விடுவாங்க. சோ யோகமாயா செய்வது குற்றம் அல்ல. ஏன்னா அவங்க பகவானின் கட்டளைப்படி நமக்கு இந்த தண்டனை தர்றாங்க. ஏன்னா தன்னை மறந்து ஒரு குழந்தை இருந்தா, தந்தையை மறந்து ஒரு குழந்தை இருந்தா அப்படின்னா அவனுக்கு கஷ்டம்தான். அப்ப அந்த கஷ்டத்தை பாக்குறதுக்கு தந்தைக்கு பொறுக்காது. அப்ப என்ன பண்ணுவாரு, போலீஸ் கிட்ட சொல்லி இவனை 4 அடி அடிச்சு என்கிட்ட அனுப்பிச்சு விடுங்க, அவன் செய்யறது தப்பு அப்படின்னு. அதனாலதான் நம்ம ஸ்கூல்ல கூட தப்பு செஞ்சோம் அப்படின்னா, வீட்டுல சரியா படிக்கல அப்படின்னா நம்மளை கொண்டு போய் அப்பா என்ன பண்ணுவார், ஹாஸ்டல்ல சேர்த்திடுவார். நல்லா படிக்கட்டும், நல்லா அடிங்க என் பிள்ளையன்னு. அந்த காலம் இது. ஆனா இப்பெல்லாம் என் பிள்ளைய அடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஒரு பிள்ளையை அடிக்காம வளர்த்துன்னு சொல்ற பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு துரோகம் தான் பண்றாங்க. ஏன்னா நாமெல்லாம் இந்த காலத்துல இப்படித்தான் நிறைய குழந்தைகளை பெற்றோர்களுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல ஆசிரியர்களை கூப்பிட்டு நல்லா அடிச்சு பாட சொல்லி கொடுங்க, தப்பு செஞ்சா அடிங்கன்னு சொல்லுவாங்க. சோ அந்த காலத்துல கொஞ்சம் உருப்பட்டாங்க. இந்த காலத்து பிள்ளைகள் உருப்படாத காரணம் பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமான பாசத்தை தருவது, வேண்டுவதெல்லாம் வாங்கி தர்றது. குழந்தை கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க நிறைய பொருளை வாங்கி தந்துருவாங்க. டிவி, செல்போனு, லேப்டாப்பு, இப்படி எத்தனையோ வாங்கி வாங்கி தந்து அந்த குழந்தைகள் இன்னைக்கெல்லாம் கண்ணு ரொம்ப வீக் ஆயிருது, உடம்பு பலவீனமா இருக்கு, பிற குழந்தைகளுடன் விளையாட விடாம ஒரு சுயநலவாதிகளா இருக்கிறாங்க. எப்படி ஒரு ஒழுக்கங்கிறதே தெரியாம, ஏன்னா பெற்றோர்கள் தான் காரணம். முழுசுக்கும் பெற்றோர்கள் தான் காரணம். ஏன்னா அடிப்படை குணங்களை சொல்லி தராம கெடுக்கிறது. அதான் இதுதான் மகாமாயை. அப்போ யுதிஷ்டர் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்ல சொல்லி இவர் கந்தர்வர் அவர் கேக்குறார். அதுல 4 குடம் தண்ணி, அத ஒரு குடத்தை ஒரு குடத்துல இருக்கிறத 4 குடத்துல நிறைக்க முடியுது. ஆனா அந்த 4 குடத்துல இருக்கிற தண்ணிய ஒரு குடத்துல ஊத்தினாலும் நிரம்ப மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஒரு தாய் தந்தையர் குழந்தைகளை தனது சக்தியெல்லாம் கொடுத்து 4 குழந்தைகளை வளர்த்தாலும் அந்த 4 சேர்ந்து ஒரு தாய் தந்தையரை சரியா பாதுகாக்கிறது இல்ல. அது போல வேலியே பயிரை மேய்வது மாதிரி அரசாங்கம் இந்த
மக்கள் கிட்ட நிறைய வரி வசூல் பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. மக்களுக்கு சரியா சேவை செய்யறது கிடையாது. இப்படி பல குறைகள்ல பெரும் குறை என்னன்னா, பெற்றோர்கள் குழந்தைகளை வந்து தாங்களே தவறான வழியில இட்டு செல்வது. வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம். கேட்டதெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ ஒரு தாய் தந்தையர் வந்து சரியா அவங்களுக்கு தவறுகளை சுட்டி காட்டுறது கிடையாது. இப்படி வளர்ற பிள்ளைங்க தான் சமூகத்துல பெரிய எதிரிகளாக இன்னைக்கு இருக்கிறாங்க. சமூக விரோதிகளா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பெருசாகி நமக்கு கேட்டது கிடைக்கல, தோல்வியுறும் போது மன வருத்தம் அடைகிறாங்க. அதனால பல தவறான காரியங்களை செய்யறாங்க. இன்னைக்கு அப்படித்தான் நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது பதம் 16. ருஷய உஷு நவயம் பகவன் விதம் வித்மஸ்தவதேவ சிகீஷிதம் கிருதோ மே அனுகிரகசேதி யத் அச்ய பிரபாஷே. படிக்கிறேன். சரி படிங்க மாதாஜி. சாந்தி மாதாஜி படிங்க. மொழிபெயர்ப்பு. முனிவர்கள் கூறினர், ஓ முழுமுதற் கடவுளே, நாங்கள் எதை செய்ய வேண்டுமென்று நீர் விரும்புகிறீர் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லோரையும் ஆள்கின்ற மூலப்பொருளாக நீர் விளங்கிய போதிலும் நாங்கள் ஏதோ உமக்கு நன்மை செய்து விட்டோம் என்பது போல் எங்கள் சார்பாக நீர் பேசுகின்றீர். பொருளுரை. அம்முனிவர்கள் நால்வரும் எல்லோருக்கும் மேலான முழுமுதற் கடவுள்தான் ஏதோ தவறு செய்து விட்டார் என்னும் பாணியில் பேசுவதாக புரிந்து கொண்டனர். ஆகையினால் பகவானின் வார்த்தைகளை புரிந்து கொள்வது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. ஆயினும் பகவான் அவரது கருணையினை தங்களுக்கு அருள்வதற்காகவே இத்துணை அடக்கமாக பேசினார் என்று புரிந்து கொண்டனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப ஜெய விஜயர்கள் செய்கின்ற தவறுக்காக தான் மன்னிப்பு கேட்பதாகவும், அது என்னுடைய தவறு தான் அவர் ஏத்துக்கிறார். இப்போ ஒரு கம்பெனில வந்து ஒரு ஆபீசர் ஒருத்தர் வந்து தவறு செஞ்சுட்டார். அது யாருக்கு போகும் அப்படின்னா அந்த எம்டிக்கு தான் போகும். இப்ப தவறா ஒரு ஐட்டத்தை வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு ஒரு கஸ்டமருக்கு. அப்ப அவங்க யாரு கூப்பிட்டு கேட்பாங்க? மேனேஜர், அந்த எம்டி தான் கூப்பிட்டு கேட்பாங்க. என்ன நீங்க இப்படி பண்ணிருக்கிறீங்க, நாங்க ஒரு ப்ராடக்ட் கேட்டா நீங்க தப்பா எங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. அப்ப அந்த அவர் என்ன சொல்லுவாரு? தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, இது என்னோட தப்பு தான், ஏன்னா அவங்களுக்கு நான் சரியா இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னு அவருக்கு மன்னிப்பு கேட்பார். அப்போ இந்த இடத்துல பகவான் மன்னிப்பு கேட்கிறார் என்றால் அந்த நிலையில நாம எடுத்துக்கணும். அப்ப அவர் தவறு செஞ்சாரு அப்படின்னா அவரு உண்மையாலுமே அவர் தவறு செஞ்சாரா? கிடையாது. அப்போ தனக்கு கீழே இருக்கிறவர்கள் தவறு செய்யும் போது அதை எப்படி உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க ஏத்துக்கிறாங்களோ அது போல இங்க பகவான் ஜெய விஜயர்களுடைய தவறை தன்னுடையதாக ஏற்றுக்கொண்டு அவர் மன்னிப்பு கோருகிறார். ஆனாலும் இவங்க வந்து குழம்பிடுறாங்க. ஏன் பகவான் தானே தப்பு செஞ்சுதான் ஒத்துக்கிட்டு இப்படி நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கிறார், ஓ இதுல ஏதாவது பெரிய ஒரு சூட்சமம் இருக்குமோ அப்படின்னு எல்லாம் குழம்புறாங்க. ஆனா இவங்க கடைசியில புரிஞ்சுக்கிட்டாங்க, பகவான் வந்து மிகவும் அந்த துறவுங்கிற ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துறார். ஏன்னா பக்தர்களுக்கும் அவருக்கும் வேறுபாடு இல்லைன்னு பார்த்தோம். அப்ப பக்தர்கள் செய்யும் தவறால பகவான் வருந்தி அதை தானே ஏத்துக்கிறார். ஏன்னா பக்தர்களும் அவரும் வேற கிடையாது. பக்தர்கள் சில சமயம் ஒரு சிறு தவறிழைத்தாலும் கூட, துரதிருஷ்டவசமா சிறு தவறிழைத்தாலும் கூட பகவான் அதை தன்னுடையதாக ஏத்துக்கிட்டு அதுக்கு நிவாரணம் தேடுறாரு பாருங்க. அப்போ உயர்ந்த ஒரு பக்தன் தவறும் போது நாம இதுல அபிச்சேத்வ துராச்சாரே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் பாக்குறோம் இல்லைங்களா பகவத்கீதையில. துராச்சாரே பஜதேமா மனன்யவாக் சாதுர்யேவச்ச மந்தவ்ய வியவசோகிசத அப்படின்னு. அப்போ ஒரு நல்ல நிலையில இருக்கிற ஒரு பக்தன் ஒரு ஏன்னா முக்குணத்துல எல்லாருமே இங்க இருக்கிறோம் ஜட உலகுல. ஏதாவது ஒரு பெரிய தவறு செய்தால் கூட அவன் பக்தன் இல்லைன்னு நிந்திக்க கூடாது. ஏன்னா அதையும் தாண்டி பகவான் அவனை எடுத்து விட்டுறாரு. சீக்கிரமே அவனை வெளியில கொண்டு வந்துடுறாரு அந்த நிலையில இருந்து. அப்போ நான் பகவானே மன்னிக்கும் போது மத்தவங்க வந்து அவனை பத்தி கமெண்ட் அடிச்சாங்க அப்படின்னா அந்த வைஷ்ணவரை நிந்திக்கும் பாவம் அவனுக்கு வந்துடும். ஏன்னா பகவானே ஏத்துக்கிறாரு. தூய பக்தன் ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமாக ஏதோ ஒரு தவறு பெரிய தவறு இழைத்தாலும் கூட திருத்தி அவனை ஆட்கொள்கிறார். இத வந்து நான் ஆழ்வார்கள்
ஸ்டோரிஸ்லாம் நிறைய பார்க்கலாம் நாம. விப்ரநாராயணர் அப்படித்தான் ஒரு பெண் பின்னாண்டி போனார். ஆனா அவரை மறுபடியும் திருத்தி ஆட்கொண்டார். இப்படி பல லீலைகள் பகவான் செஞ்சிருக்காரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே முக்குணத்திற்கு உட்பட்டவங்க. பிரம்மா கூட தவறு செய்யறார், இந்திரன் கூட தவறு செய்யறான். இப்படி பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே தவறு செய்யறாங்க. அப்ப பகவான் அதுக்காக மன்னிப்பு கேட்கிறார். தனது பக்தனுக்காக பகவானே இறங்கி மன்னிப்பு கேட்கிறார். அடுத்தது பதம் 17. பிரம்மணஸ்ய பரம் தெய்வம் பிராக்மணா கிலதே பிரபோ விப்ராணாம் தேவானாம் பகவான் ஆத்ம தெய்வதம். படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஓ பகவானே, அந்தன காலாச்சாரத்தின் பரம இயக்குனராக நீரே விளங்குகின்றீர். அந்தணர்களை மிக உயர் நிலையில் வைத்து பார்க்கும் உமது இயல்பு பிறருக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. நீர் ஒருவரே பிற தேவர்களுக்கு மட்டுமல்ல, அந்தணர்களுக்கும் கூட உண்மையில் வழிபடுவதற்கு உரிய பரம தெய்வமாக விளங்குகின்றீர். பொருளுரை. பிரம்ம சம்ஹிதையில் முழுமுதல் கடவுள் ஒருவரே அனைத்து காரணங்களுக்கும் மூல காரணமாக விளங்குகிறார் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஐயத்துக்கிடமின்றி ஏராளமான தேவர்கள் உள்ளனர். இவர்களின் தலைவர்களாக பிரம்மதேவரும் சிவபெருமானும் விளங்குகின்றனர். பகவான் விஷ்ணுவே பிரம்மதேவருக்கும் சிவபெருமானுக்கும் தலைவராக இருக்கின்றார் என்பதனால் பௌதீக உள்ள அந்தணர்களை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? பகவத்கீதையில் அந்தணர்கள் கலாச்சாரத்திற்கு ஏற்ப செய்யப்படும் செயல்கள் அனைத்திற்கும் அல்லது புலன்கள் மற்றும் மனதினை அடக்குதல், தூய்மை, எதையும் தாங்குதல், வேதங்களிடத்தில் நம்பிக்கையோடு கூடிய நடைமுறை மற்றும் நூலறிவு உடைமை போன்றவற்றுக்கு ஆதரவாக முழுமுதல் கடவுள் எப்பொழுதும் இருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பகவானே அனைவரிடத்தும் பரமாத்மாவாக விளங்குகின்றார். படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்திற்கும் ஆதாரமாக பகவானே இருக்கின்றார் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் பிரம்மதேவருக்கும் சிவபெருமானும் கூட ஆதாரமானவராகவே இருக்கின்றார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அப்போ பிரம்ம சம்ஹிதையில சொல்ற மாதிரி ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அநாதிராதி கோவிந்த சர்வ காரணம். பிரம்மாவுக்கும் அவர்தான் காரணம். அப்போ சிவபெருமானுக்கும் அவர்தான் காரணம். எல்லா காரணங்களுக்கும் காரணம் அவர்தான். ஏன்னா அவர் ஒருவரே ஒருவராக இருந்தார். அகம் சர்வசிய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜதேமா பாவ சமன்விதாக அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில சொல்றார், பாகவதத்திலையும் சொல்றார். நானே எல்லாவற்றிற்கும் ஆதாரம் அப்படின்னு சொல்றார். அப்போ அவர்கிட்ட இருந்துதான் எல்லா விரிவங்கங்களும், அவரது அந்தரங்க சக்தியின் மூலமாக வருகின்ற விரிவங்கங்களும் சரி, அவரது வெளிப்புற சக்தியின் மூலமாக தோன்றுகின்ற இந்த ஜீவாத்மாக்கள். அப்போ விஷ்ணு தத்துவம் அவர்கிட்ட இருந்துதான் வருது, ஜீவ தத்துவம் அவர்கிட்ட இருந்துதான் வருது. இப்படி எல்லாமே அவராக இருக்கின்றார். எல்லா காரணங்களுக்கும் காரணம் யார் அப்படின்னு ஒவ்வொன்னா மேல 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 போய் பார்க்கும்போது அவர்கிட்டதான் முடியுது. ஏன்னா சகல ஜீவராசிகளுக்கும் தந்தையாக இருப்பவர் பிரம்மதேவர். பிரம்மதேவருக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா விஷ்ணு. விஷ்ணுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா கோவிந்தனான கிருஷ்ணன், வாசுதேவர். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு அதுல ஆரம்பிக்கிற பிரேயர்ஸ்ல இருந்து நாம பாகவதம் படிக்கிறோம். அப்போ அந்த வசுதேவரின் மைந்தன் தான் எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் உறுதிப்படுத்தப்படுது. அப்ப படைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்திற்கும் ஆதாரம் பகவான் தான். அது பௌதிகமாகட்டும் ஆன்மீகமாகட்டும். அபரே மிதஸ்துவன்யாம் பிரகிருதி வித்திமே பராம் ஜீவபூத மகாபாகு ஏதம் தாரியதே ஜெகத். அப்புறம் இன்னும் பல ஸ்லோகங்கள்ல நம்ம ஆதாரங்கள் இருக்குதுக்கு. பின்னா பிரகிருதி அஷ்டதா பூமிராபோ அனலோ வாயு கம் மனோ புத்தி ஏவச்ச அகங்கார இதி எம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. இவை எல்லாம் என்னிடமிருந்து தோன்றியவை அப்படின்னு சொல்றாரு. எல்லாவற்றுக்கும் மூலம் நானேன்னு சொல்றாரு. இப்படி எத்தனையோ ஸ்லோகங்கள் பாகவத்திலையும் பகவத்கீதையிலும் நம்ம பார்க்கலாம். அப்ப பகவான் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம். அப்போ பகவத்கீதையில அந்தன கலாச்சாரத்திற்கேற்ப செயல்படும் செயல்கள் அனைத்திற்கும் அல்லது புலன்கள் மனதை அடக்குதல். அப்போ பிராமணர்கள் அப்படின்னாலே சமோ தம தப சௌச்சம் சாந்திரார்ஜவம் ஏவச
ஞான விஞ்ஞான ஆஸ்திக்கம் பிரம்ம கர்ம சுபாவச்சம் அப்படின்னு எல்லாமே அவரிடமிருந்துதான் வருகின்றது. வேதங்களிடமிருந்து நம்பிக்கையோடு கூடிய நடைமுறை மற்றும் நூலறிவு உடைமை போன்றவற்றுக்கு ஆதாரமாக முழுமுதற் கடவுள் எப்பொழுதும் இருக்கிறார். ஏன்னா அவங்க வந்து முழுமுதற் கடவுளை பிரதிபலிக்கிறாங்க பிராமணர்கள். சோ இதோட நாம முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்லது சந்தேகம் இருந்தா நம்ம விவாதிக்கலாம்.